பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரை. என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலையை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உம்மை துதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் அதிகாலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் பரிசுத்தம் கிடையாது. உம்மை தவிர எந்த ஒரு தெய்வங்களும் இந்த உலகத்திலே பரிசுத்தம் கிடையாது. நீர் மட்டுமே கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நீர் மட்டுமே அந்த பரிசுத்தத்தை கடைசி வரை நிலைநாட்டிய தெய்வம். நீர் அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டி நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மெய்யான தெய்வமாய் இருக்கக்கூடியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய்க்காக உமக்கு நன்றி, எங்களுடைய தந்தைக்காக உமக்கு நன்றி, எங்களுடைய தங்கை, அக்கா, தம்பி, அண்ணன்மார்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. பேர பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி, தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி, கணவருக்காக உமக்கு நன்றி, மனைவிக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த நிலைமையிலே வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிமார்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே அநேக மக்களை இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம் சுவாமி. யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. நீர் அவர்களுக்கு தகப்பனாக தாயாக இருந்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே. உள்ள குன்றுதலோடு இருந்த மக்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மன பிரச்சனைகளையும் யாரிடம் சொல்வது என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த மக்களை தேடி வந்து அவர்களை நீர் தேற்றி அற்புதம் செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவிகள் என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம், குடி வெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம். புடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருந்ததை போல புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்திருக்கின்றோம். விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம். பேராசைப்பட்டு அநேக பேருடைய பணத்தையும் பொருளையும் நில புலன்களையும் நாங்கள் ஏமாற்றி பெற்றிருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் என் ஆண்டவர் கொடுத்த அந்த அழகையும் இழந்து போய் குற்றுயிராக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது சிலுவை உற்று பார்த்து உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த இரத்தத்தை பார்த்து இதோ கண்ணீரோடு மன்றாடுகிறோம் அப்பா. பாவ மன்னிப்பிற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது விழாவில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த இரத்தமும் நீரும் இந்த நேரத்தில் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, சினம் புற்றாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் என்றும். ஆம் தகப்பனே, ஒரு மனிதனுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த சினம் அவனுக்கு
அவனுக்கு அழிவை கொண்டு வரும் என்பதற்காகவே நீர் இவ்வாறு சொல்லி இருக்கின்றீர். இந்த நாளிலே தகப்பனே, நீர் யார் யாரையெல்லாம் கருணைக்கண் பார்த்து அவர்களை தொடுகிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை விசுவசிக்கிறேன் சுவாமி. நன்றி அப்பா. உமது இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை தந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. மன உறுதியோடும் உற்சாகத்தோடும் இருக்க நீர் எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதித்து வணங்கி உமை போற்றுகிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பு நேசரே, பெரியவரே, உன்னதரே, இந்த நேரத்திலே அநேக நண்பர்கள் எங்களோடு பழகி எங்களுடைய முதுகில் குற்றி இருக்கிறார்கள் சுவாமி. நம்பியவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், எங்களை காட்டி கொடுத்து இருக்கிறார்கள், எங்களுக்கோடு கூட இருந்து எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஒவ்வொருவரையும் மன்னித்தருள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மன்னிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்களுடைய உடலிலே, அவர்களுடைய ஆத்மாவிலே, அவர்களுடைய ஆன்மாவிலே அவர்கள் உண்மையிலே உமது மன்னிப்பை உணரக்கூடியவர்களாய் மாறுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைவரையும் ஆசீர்வதியும், அனைவரையும் தொடும், அனைவரையும் தேற்றும், உள்ள விருப்பங்களை நிறைவேற்றிடுவீராக. நீர் இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே, என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் என்று. ஆம் தகப்பனே, உமது பெயரின் பொருட்டு ஆண்டவரே, நாங்கள் உமது பணியை செய்யும் பொழுது வெறுப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களை தாங்கி பிடிக்கின்றீர், நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். மன உறுதியோடு இருக்கும்படியாக உமது வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றுகின்றீர். எங்களுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கின்றோமே ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வார்த்தையில் மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆம் தகப்பனே, உமது வார்த்தை உண்மையப்பா. உமது வார்த்தையை நாங்கள் உண்மையிலே விசுவசிக்கின்றோம். இந்த நாளில் மனம் மாறி இருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை வழி நடத்திடுவீராக, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. விண்ணகத்தோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும், புனிதருடைய கூட்டத்தோடு சேர்ந்து உம்மை வணங்கவும், ஆண்டவரே, வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டுமப்பா. ஆண்டவரே, துதியின் ஆவியை கொடுத்திருக்கின்றீர், விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்றீர், நன்மை செய்யக்கூடிய ஆவியை கொடுத்திருக்கின்றீர், உம்மை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர், உமது வார்த்தைகளை அறிவிக்க நாப்பழக்கத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் தொடும், எல்லோரோடும் கூட இருப்பீராக. இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பிரசவ வலியோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தகப்பனே, மருத்துவர்களுடைய சொந்த நாட்டத்தினால், தன்னுடைய சுய எண்ணங்களினால், தன்னுடைய சூழ்ச்சிகளினால் எங்கு பார்த்தாலும் சிசேரியன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சையின் வழியாகவே குழந்தை பிறக்கின்றது. தகப்பனே, இவை அனைத்தும் சாத்தானுடைய தந்திரம் என்பதை அந்த மருத்துவர்கள் அறிந்து ஆண்டவரே, சுக பிரசவங்களுக்கு கட்டளையிடுவீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட்டு அவர்களுடைய மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட உத்திரிக்கசலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறும் அப்பா. மறக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, கருவிலே இறந்து போன குழந்தையுடைய ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்தருளும் அப்பா. அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயே, அன்பின் இரட்சணிய தாயே, எங்களோடு கூட இருக்கும் பணிமய மாதாவே, இந்த நாளில் உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.